குஜராத்ல இருக்கிற கிர் காட்டோட கதை இது. இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சந்தோஷமா கூடி வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் சிங்கராஜா தன்னோட தர்பார்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அப்ப பல்லு குரங்கு ஒரு மனித சிறுமிய கூட்டிக்கிட்டு அங்க வந்தது. அரசே வாழ்க! அரசே, இந்த சின்ன பொண்ணு வழி தவறி நம்ம காட்டுக்குள்ள வந்து விட்டா. இப்போ நம்ம என்ன செய்யறது? இது நம்ம விருந்தாளி. மரியாதையா அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அரசே, இவ வீடு எங்க இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? இவ ஒரு ஊமை. என்ன, இவங்க ஊமையா? அப்ப அவங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நாம ஒண்ணு செய்வோம். இவங்க நம்ம கூட சில நாட்கள் இருக்கட்டும். அதுக்குள்ள நாம கண்டுபிடிக்க முயற்சிப்போம். இவங்க பட்டணத்தை சேர்ந்தவங்களா இல்ல கிராமத்தை சேர்ந்தவங்களா, இந்துவா இல்ல முஸ்லிமா, அத நாம கண்டுபிடிச்ச பிறகு இவங்கள அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். சிங்கராஜாவோட இந்த முடிவு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எல்லாரும் சேர்ந்து அந்த சிறுமிய நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் அந்த சிறுமிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, சில பேர் அதோட விளையாடினாங்க. அரசே, இந்த சின்ன பொண்ணுக்கு தன்னோட பேரு ஊரு எதுவுமே தெரியாது. அட்ரஸ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா பேரு தெரியாதே. நீங்களே ஒரு நல்ல பேரா பார்த்து வச்சிருங்களேன். ஆமா, இன்னில இருந்து நாம இவள முன்னின்னு கூப்பிடுவோம். பிரமாதம் அரசே. நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத நீங்களும் சொல்லிட்டீங்களே. நானும் என் மனசுல இதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். முன்னின்றது எவ்வளவு அழகான பேரு இல்லையா? ஆமா, நாளைக்கு சனிக்கிழமை. நாளைக்கு நாம முன்னியை கூட்டிக்கிட்டு ஆஞ்சநேயரோட கோவிலுக்கு போவோம். நான் சொல்றது புரிஞ்சுதா? சரி அரசே. அரசே, நீங்க பஜ்ரங் பலியோட பெரிய பக்தராச்சே, அதனாலதான் உங்களை பஜ்ரங்கி பாய்ஜான் சொல்லி அழைக்கிறாங்க, அப்படித்தானே? ஆமா. சரி பஜ்ரங்கி பாய்ஜான், என்னோட ஒரு விஷயத்தை கேக்குறீங்களா? சொல்லு பல்லு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நீங்க முன்னிய கூட்டிட்டு என் பிறந்த நாள் விழாக்கு வருவீங்களா? வருவேன், நான் கண்டிப்பா வருவேன். குரங்கோட பர்த்டே பார்ட்டிக்கு காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் வந்தது. பல்லு எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருந்தது. யாரு மாமிசம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு, யாரு மாமிசம் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ்னு ஏற்பாடு செஞ்சிருந்தது. பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது சிங்கராஜா முன்னிய கூட்டிட்டு அங்க வந்தாரு. ஹாப்பி பர்த்டே பல்லு. நன்றி அரசே. அரசே, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. நான் ஆசைப்படுறேன் முனியும் என் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு. அது வரைக்கும் நீங்க உங்க சாப்பாடு ஆரம்பிக்கலாம். சிங்கராஜாவோட தட்டுல மாமிசங்கள் பரிமாறப்படுது. குரங்கோட தட்டுல விதவிதமான பழங்கள் பரிமாறப்படுது. வெஜிடேரியன் சாப்பாட பார்த்துட்டு முன்னி சாப்பிட மறுக்கறா. சாப்பிடு முன்னி, ரொம்ப அருமையான சாப்பாடு. முன்னிக்கு வெஜிடேரியன் சாப்பாடு பிடிக்கல. அவ சிங்கராஜாவோட தட்டையே பாத்துக்கிட்டு இருக்கா. நான் வெஜிடேரியன் சாப்பாட பார்த்த முன்னி அந்த தட்டுக்கு பக்கத்துல போறா. தட்டுல இருந்து சிக்கன் லெக் பீஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இத பார்த்துட்டு பல்லு யோசிக்குது. முன்னி நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடுறா, அப்போ முன்னி நான்வெஜ் சாப்பிடுறோன்னு நினைக்கிறேன். அரசே, நீங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆமா, முன்னி ஒரு அசைவம் குடும்பத்து பெண், புரிஞ்சுதா? காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் முன்னியோட சாப்பாட்டு பழக்கம் மற்றும் நடந்துக்கிற விதத்தை வச்சு அவளை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறாங்க. அடுத்த நாள் பல்லு குரங்கும் சிங்கராஜாவும் முன்னிய கூட்டிக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. ஏய் ஆஞ்சநேயா, இந்த குழந்தை மேல கருணை காட்டு. இந்த குழந்தையோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய். முன்னி குழந்தை, கடவுள் முன்னால மண்டிட்டு வேண்டிக்கோ. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா சீக்கிரமாவே நீ உங்க வீட கண்டுபிடிச்சிடலாமா? முன்னி ஆஞ்சநேயர் சிலைய பாத்துக்கிட்டே இருக்கா, ஆனா வணங்க மறுக்கறா. குழந்தைய கை கூப்பி வணங்கிக்கோமா. கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னி நான் வணங்க மாட்டேங்கிறத செய்கையால தெரிவிக்கிறா. முன்னி கை கூப்பி வணங்குறதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டா. ஒருவேளை இவ சனாதன தர்மத்தை சேர்ந்தவ இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இவ எந்த மதத்தை சேர்ந்தவளா இருப்பா? பல்லு, நான் எதை யோசிக்கிறேனோ அதே தான் நீயும் யோசிக்கிறியா? ஆமா அரசே, முன்னி கை கூப்பி வணங்கவே இல்லையே. ஒருவேளை இவ மாற்று மதத்தை உள்ளவளா இருப்பாளோ? அதை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அடுத்த நாள் சிங்கராஜா விதவிதமான ஜாதி மதங்களுடைய சின்னங்களை எடுத்துக்கிட்டு அங்க வராரு. முன்னி, உனக்கு தெரியுமா இது என்னன்னு? முன்னி தலைய அசைச்சு தெரியாதுன்னு சொல்றா. சிங்கராஜா கிறிஸ்டியனோட கிராஸை எடுத்து காட்டுறாரு. இந்த ஹோலி கிராஸ் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முன்னி தலைய அசைச்சு தெரியாதுன்னு சொல்றா. அப்புறமா சிங்கராஜா இந்திய கொடிய அசைச்சு காட்டுறாரு. குழந்தை, இது என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே. இது நம்ம தேசிய கொடி. இதுக்கு வணக்கம் செலுத்து. இந்த முறையும் முன்னி தலைய அசைச்சு தெரியாதுன்னு சொல்றா. அரசே, இவளுக்கு தேசிய கொடினாலும் என்னன்னு தெரியல.
ஒருவேளை இவ ஃபாரின்ல இருந்து வந்திருப்பாளோ? இல்ல இவ நம்ம நாட்டு பிரஜை போல இருக்கா. இவ இந்தியன் தான். ஒரு பக்கம் சிங்கராஜா முன்னி யாருன்னு தெரிஞ்சுக்க பெரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த பக்கம் டிவில இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. பும்ராவோட அடுத்த டெலிவரி ரைட் ஆர்ம் ஓவர் தி விக்கெட். பாகிஸ்தானோட ஃபேமஸ் பேட்ஸ்மேன் பாபர் ஆசம் ரெடியா இருக்காரு. பும்ராவோட இந்த யார்க்கரை அவர் ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ணி லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. 6 ரன்ஸ். பாகிஸ்தானி கிரிக்கெட்டர் 6 அடிச்ச உடனே அங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானிங்க அவங்களோட கொடியை அசைச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப முன்னி தன்னோட நாட்டு கொடியை பார்த்துட்டு சலாம் பண்றா. இத பார்த்த எல்லா பிராணிகளும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பல்லு, இத பாரு முன்னி என்ன செய்யறான்னு. அரசே, இவ பாகிஸ்தான் கொடியை பார்த்து சலிட்டு அடிக்கிறா. ஒருவேளை இவ பாகிஸ்தான்காரியா இருப்பாளோ? இவ யாரு வேணாலும் இருக்கட்டும், ஆனா நம்ம இந்தியர்கள் அதை நாம மறக்க கூடாது. இவ யாரா இருந்தாலும் சரி, இவளை அவ வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்ம பொறுப்பு. கடைசியா சிங்கராஜா அந்த பொண்ணு இந்தியனா இல்ல பாகிஸ்தானியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நாட்டோட கொடியை காட்டுறாரு. முன்னி, இது நம்ம தேசிய கொடி. உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இந்த முறையும் முன்னி அமைதியா இருக்கா. இப்ப சிங்கராஜா பாகிஸ்தானியோட கொடியை காமிச்சு கேக்குறாரு, உன்னால இந்த கொடிய அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? பாகிஸ்தானி கொடியை பார்த்த முன்னி சலாம் பண்றா. அரசே, இவ பாகிஸ்தானை சேர்ந்தவ. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமா, நாம இந்தியர்கள், அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. இந்த குழந்தைய அதனோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க நானே நேரடியா பாகிஸ்தான் போவேன். அரசே, இதனால உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். ஆபத்து கூட விளையாடுறது எனக்கு ரொம்பவே அசால்ட்டான விஷயம். முன்னிய கொண்டு போய் சேர்க்க நான் நாளைக்கே பாகிஸ்தான் போவேன். ஆனா அரசே, பாகிஸ்தான் போறதுக்கு பாஸ்போர்ட், விசா எல்லாம் தேவைப்படுமே. என்கிட்ட பாஸ்போர்ட்டும் கிடையாது, விசாவும் எனக்கு தேவையில்லை. சிங்கம் காட்டுல இருந்தா என்ன, நாட்டுல இருந்தா என்ன, சிங்கம் சிங்கம் தான். நான் பாலைவனத்து வழியா பாகிஸ்தான் போய் சேருவேன். நானும் உங்க கூட சேர்ந்து பாகிஸ்தான் வருவேன் அரசே. அடுத்த நாள் பல்லு குரங்கும் சிங்கராஜாவும் முன்னிய கூட்டிக்கிட்டு ரெகிஸ்தான் வழியா பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்க பாகிஸ்தானி ஆர்மி பாதுகாப்புல இருந்தாங்க. மோமின் கான், நம்ம வாழ்றது என்ன ஒரு வாழ்க்கையா? இரவும் பகலுமாக நம்ம டியூட்டி பண்றோம். நம்மளோட சந்தோஷத்துல வெறும் மண்ணும் காத்தும் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. பல்லு, நீ இவங்களுக்கு கொஞ்சம் பூச்சி காட்டு. நான் மொல்லா பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிடுறேன். பல்லு குரங்கு பாகிஸ்தானி ஆர்மி ஆளுங்களுக்கு குதிச்சு குதிச்சு விளையாட்டு காட்டுது. அப்ப சிங்கராஜா முன்னிய கூட்டிக்கிட்டு பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிடுது. அப்ப பல்லு குரங்கும் அவங்கள ஏமாத்திட்டு சிங்கராஜா பின்னாடியே போயிடுது. ஏய், அந்த குரங்கு எங்க போயிடுச்சு? நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, நம்மளை ஏமாத்தி நம்ம நாட்டுக்குள்ள பூந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் எப்பத்துல இருந்து குலைச்சி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா குரங்கே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க என்னன்னா குரங்கோட டான்ஸ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் குரங்கோட டான்ஸ பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த சமயத்துல இந்திய நாட்டை சேர்ந்த சிங்கம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு நம்ம எல்லைக்குள்ள பூந்துடுச்சு. நாய் சொன்னதை கேட்டுட்டு பாகிஸ்தானி வீரர் தன்னோட ஆர்மி ஆபீசருக்கு மெசேஜ் கொடுக்கறாரு. சலாம் சார், ஒரு விஷயம் சார். நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சிங்கம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு நம்ம நாட்டு எல்லையை தாண்டி உள்ள வந்துடுச்சு. என்ன அவ்வளவு தைரியமா பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கா? ஆனா ஒரு விஷயம் கேட்டுக்க, அவங்க தன் விருப்பப்படி வந்திருக்காங்க, ஆனா நம்ம விருப்பப்படி போவாங்க. எல்லா இடத்துலயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு, அவங்க உசுரோட பழிச்சு போக கூடாதுன்னு. ஆபீசரோட ஆர்டர் கிடைச்ச உடனே ஃபரீத் கான் அந்த ஏரியா முழுவதிலும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. எல்லாரும் ரெடியா இருங்க. ஒரு இந்திய நாட்டு சிங்கம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு நம்ம நாட்டு எல்லைக்குள்ள பூந்துடுச்சு. ஒருவேளை அது தீவிரவாதி கூட்டத்தை சேர்ந்ததா கூட இருக்கலாம். உடனே நம்ம அதை பிடிச்சி ஆகணும். உங்க யாருக்காவது அது கண்ணில் பட்டுச்சுனாக்கா உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் பல்லு குரங்கு, சிங்கராஜா மற்றும் முன்னி பாகிஸ்தான் ஏரியாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அரசே, இப்ப நம்ம என்ன செய்யறது? செய்யறதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன நடக்குமோ ஆஞ்சநேயர் செய்வார். அரசே, நீங்க பஜ்ரங் பலியோட பெரிய பக்தரு. இனிமேல இருந்து நான் உங்களை அரசன் அழைக்க மாட்டேன், பஜ்ரங்கி பாய்ஜான் தான் அழைப்பேன். அப்புறமா 3 பேரும் தப்பிச்சு வந்து லாகூர் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துடுறாங்க. பொன்னி, அங்க பாரு, எங்க உனக்கு போகணுமோ அங்க உள்ள பஸ் இங்க இருக்கு. பஸ்ல இருக்கிற போர்டை நல்லா படி. உனக்கு தேவையான பஸ்ஸை நீ தேர்ந்தெடு, புரிஞ்சுதா? முன்னிக்கு படிக்க வராதனால அவ சிங்கராஜா கேட்டும் அமைதியா இருந்தா. பஜ்ரங்கி பாய்ஜான், நான் நினைக்கிறேன் இவளுக்கு படிக்க தெரியாதுன்னு. ஒருவேளை இவளுக்கு நம்ம இடத்தோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சா இவ கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நீ சரியா சொன்ன பல்லு. முன்னிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
அப்புறமா பல்லு குரங்கு பாகிஸ்தான் டூரிசம் ஆபீஸ்க்கு போய் எங்கெல்லாம் போலாமோ அங்கெல்லாம் இருக்கிற போட்டோஸ கொண்டு வராரு. குழந்தையே, இந்த போட்டோவை பார்த்து உன் ஊர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொல்லுமா. முன்னி ஒவ்வொரு படங்களா பாக்கறா. ஆனா அதுல ஒண்ணு கூட அவளோட ஊரோட போட்டோஸ் இல்ல. அவ செய்கையில இல்லன்னு சொல்றா. முன்னி, உன் கிராமத்துக்கு போற பஸ்ல எந்த பஸ்ஸுமே இல்லையா? முன்னி செய்கையில இல்லன்னு சொல்றா. இத கேட்டதும் சிங்கராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ரிட்டையர்டு மேஜர் அவங்க 3 பேரையும் பாக்குறாரு. ஏய், இது அவங்களே தானே நம்ம நாட்டுக்குள்ள தவறான வழியில புகுந்தவங்க. அப்புறமா மேஜர் ரிவால்வரை எடுத்து சிங்கராஜாவை நோக்கி காட்டுறாரு. இந்தியன் டெரரிஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு மேஜர் கூட்டிக்கிட்டு போறாரு. அப்ப வழியில அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுது. அடச்சி, வண்டி இந்த நேரத்துல தான் நிக்கணுமா? அப்புறமா மேஜர் உதவி கேட்டு யாருக்கோ போன் பண்றாரு. ஆனா நெட்வொர்க் இல்லாதனால கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப பல்லு சொல்லுது, சார், கேன் ஐ ஹெல்ப் யூ? என்னால உங்க வண்டியை சரி பண்ண முடியும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிடுச்சு? நான் உங்களை ஆர்மி கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்க. நீ எனக்கு உதவி செய்யறத பத்தி பேசிட்டு இருக்க. நீங்க வேணா எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க. ஒருவேளை நாங்க தீவிரவாதியாய் இருந்தா. அப்படின்னா? இது உண்மை. நாங்க உங்க நாட்டுக்குள்ள தவறான முறையில நுழைஞ்சிருக்கிறோம். ஆனா நாங்க ஒரு நேர்மையான வேலையை செய்ய வந்திருக்கிறோம். நேர்மையானதா? இந்தியர்களான நீங்க செய்யறீங்களா? நேர்மையான செயலை செய்ய ஒவ்வொரு இந்தியரோட ரத்தத்துல ஊறி இருக்கு. அப்படியா? அப்போ ஒரு விஷயத்த சொல்லு. எந்த நேர்மையான வேலை செய்யறதுக்காக எங்க நாட்டுக்குள்ள வந்தீங்க? கர்னல் சார், உங்க நாட்டோட தலைவரை பத்தி நீங்க தப்பா பேசுவீங்களா? எப்பவுமே இல்ல. அதே மாதிரி எங்க காட்டு ராஜாவை பத்தி நீங்க என்னைக்குமே தவறா பேசாதீங்க. அவரு ஏன் இங்க வந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்களே வெக்கப்படுவீங்க. ஆனா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. இதை சொல்லு, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? அப்புறம் உங்க பேர் என்ன? நான் சொல்றேன். என் பேரு பஜ்ரங்கி அண்ணா. உங்க நாட்டை சேர்ந்த இந்த சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கும் பொழுது தவறா எங்க நாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த குழந்தைய அந்த குழந்தையோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க நாங்க முயற்சிக்கிறோம். நீ உண்மையை சொல்றியா? கடவுள் சத்தியமா, நான் பொய் சொல்ல மாட்டேன். இது கேட்ட உடனேவே மேஜர் மனசாட்சியோட யோசிச்சு சொல்றாரு, மன்னிச்சிரு நண்பனே, நான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன்பா. நீங்க அல்லாஹ்வுக்கு நேர்மையானவங்க பஜ்ரங்கி. மனித நேயத்திற்காக கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன்பா. என்னையும் நீங்க மன்னிச்சிருங்க மேஜர். பாகிஸ்தானியர்களை நாங்களும் ஒரு வேற விதமா தான் பாக்குறோம். ஆனா இன்னைக்கு தெரிய வந்தது, பாகிஸ்தான்ல உள்ள எல்லாருமே கெட்டவங்க இல்ல. ஆமா மேஜர், நீங்களும் கடவுளோட பிள்ளை தான். இவங்க 3 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னி வண்டியில இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறா. அதுல முன்னியோட போட்டோவை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. முன்னி சிங்கராஜாவுக்கு அந்த பேப்பரை செய்கையால காட்டுறா. இந்த சிங்கராஜா மேஜர் கிட்ட சொல்றது, கர்னல், இதுதான் என் உண்மையின் ஆதாரம். குரங்கு, நீ வண்டியை சரி பண்ணு, நான் போய் செய்தித்தாளை பார்த்துட்டு வரேன். மேஜர் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கிற முன்னியோட போட்டோவுல அவளோட அட்ரஸ கண்டுபிடிக்கிறாரு. பஜ்ரங்கி, முன்னி அவங்க வீட்டுல ஓடுறதுக்கு நீ என் வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழந்தையோட அட்ரஸ் இந்த செய்தித்தாள்ல இருக்கு. நன்றி கர்னல், நீங்க ரொம்ப நல்லவரு. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க பஜ்ரங்கி. கொஞ்ச நேரத்திலேயே பல்லு வண்டிய சரி பண்ணிடுது. அப்புறமா 3 பேரும் முன்னியோட அட்ரஸ போறாங்க. முன்னி தூரக்கேந்து தன்னோட வீட்டை பார்த்த உடனே சிங்கராஜா கிட்ட செய்க மூலியமா இதுதான் என் வீடுன்னு சொல்றா. அப்ப பல்லுவும் சிங்கராஜாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. முன்னியோட அப்பா அம்மா முன்னிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவளை அன்பா அரவணைச்சுக்கிறாங்க. அப்ப பல்லு சொல்லுது, நாங்க இந்தியர்கள். குழந்தை விளையாடிட்டே எங்க காட்டுக்குள்ள வந்துடுச்சு. நாங்க அவளை விடுறதுக்காக இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி சொல்லணும்னாக்கா எங்க பஜ்ரங்கிக்கு நீங்க சொல்லணும். அவரால தான் இந்த குழந்தை இங்க வரைக்கும் வர முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி சிங்கராஜா. நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல, இது என்னோட கடமை. அதே நேரம் பாகிஸ்தானி ஆர்மி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பஜ்ரங்கி, நாங்க உன்னை நாலா பக்கமும் சுத்தி போட்டிருக்கிறோம். நீ சரண்டர் ஆகு. மேஜர், நான் ஒரு இந்திய சிங்கம். நான் என்னோட இஷ்டப்படி தான் வருவேன், என்னோட இஷ்டப்படி தான் போவேன்.
அப்புறமா சிங்கராஜா கர்னல் கூட சண்டை போட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. கர்னலையும் காயமாக்கிடுது. அப்ப பாகிஸ்தானி வீரர்கள் சிங்கராஜாவை நோக்கி துப்பாக்கிய நீட்டுறாங்க. அப்ப கர்னல் சொல்றாரு, இல்ல, யாரும் ஷூட் பண்ணாதீங்க, எனக்கு இந்த சிங்கம் உயிரோட வேணும். பாகிஸ்தானி ஆர்மி சிங்கராஜாவை பின்தொடர்ந்து போறாங்க. ஓடி ஓடி 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் 2 பேரும் இந்தியாவோட பார்டர் கிட்ட வந்துடுறாங்க. ஏய் பல்லு, அங்க பாரு, இந்திய பார்டர். நாம எப்படியாவது அதை தாண்டி போயே ஆகணும். அரசே, நம்ம பார்டர் ரொம்ப தூரமா இருக்கு. அவ்வளவு தூரம்லாம் என்னால ஓட முடியாது. நீங்க உங்க உயிரை மட்டும் காப்பாத்திக்கோங்க. சீக்கிரமா போங்க, போங்க, சீக்கிரமா போங்க. நம்ம பார்டர் பக்கத்துல தான் இருக்கு. சீக்கிரமா போயிடுங்க அரசே, போயிடுங்க. இல்ல பல்லு, சேர்ந்து வந்திருக்கோம், சேர்ந்து தான் போவோம். நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக மாட்டேன். கொஞ்சம் தைரியமா இரு, வா என் கூட. அரசே, நீங்க என்னை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து கொண்டுடுவாங்க. நான் செத்துட்டாக்கா நம்ம காட்டுல யாருமே என்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அரசே, அரசே, நீங்க காட்டோட அரசரு. நீங்க கண்டிப்பா உயிரோட இருந்தாகணும். நீங்க இங்க இருந்து எப்படியாவது போயிடுங்க. என்னை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. பல்லு, இவங்களால இந்திய நாய்களை கூட கொல்ல முடியாது. நான் ஒரு சிங்கம். நீ தைரியமா இரு. எப்படியாவது நாம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுவோம். அரசே, அரசே, நீங்க என்னை எப்படி கொண்டு போக முடியும்? என்னால நடக்க கூட முடியலையே. நம்ம கிட்ட அதிக டைம் இல்ல. தயவு செய்து நீ என் முதுகு மேல உட்காரு. பல்லு சிங்கராஜாவோட முதுகுல உட்காந்துக்குது. சிங்கராஜா பல்லுவ முதுகுல உட்காத்தி வச்சுக்கிட்டு இந்தியா பார்டரை நோக்கி ஓடுது. ஆனா பார்டரை நெருங்கறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானி ஆர்மி கிட்ட நல்லா மாட்டிக்கிறாங்க. அவங்க விரிச்ச வலையில 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. என்ன சொன்ன நீ? நான் ஒரு இந்திய சிங்கம்னு. என்னுடைய இஷ்டப்படி தான் நான் வருவேன், என்னோட இஷ்டப்படி தான் போவேன். இதைத்தானே நீ சொன்ன? ஆனா நீ ஒரு விஷயம் மறந்து போயிட்ட. இது பாகிஸ்தானுடைய நிலம். இங்க யாரு தன்னுடைய இஷ்டப்படி வந்தாலும் அவங்க எங்க இஷ்டப்படி தான் வெளியில போவாங்க. எங்க இஷ்டம் என்ன தெரியுமா? நீ நேரா மேல போய் சேருவ. மேஜர், நீ என்ன ஏமாத்தி இப்படி சிறையில அடைச்சு வச்சிருக்க. இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன கொன்னுடுவேன்னு. ஆனா சாகறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீ என்ன சொல்ல விரும்புறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்கிட்ட உயிர் பிச்சை கேட்க போற. இல்ல மேஜர், நாங்க இந்தியர்கள் சாவ பத்தி கவலைப்பட மாட்டோம். நாங்க இந்தியர்கள் மரணத்தை சந்தோஷமா ஏத்துப்போம். அப்படியா? அப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? நீ என்ன சுட விரும்பினா என் நெஞ்சில சுடு, என் முதுகுல இல்ல. சோல்ஜர்ஸ், இதுக்கு இந்தியனுங்கிற தரப்பரவ நிறைய இருக்கு. இத ஷூட் பண்ணுங்க. அப்ப ரிட்டையர்டு மேஜர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நில்லுங்க, இவன் அல்லாவோட குழந்தை. இவனை கொல்றது ரொம்ப பெரிய தவறு. நீங்க என்ன பேச்ச பேசுறீங்க கர்னல்? இந்த டெரரிஸ்ட் எப்படி அல்லாவோட குழந்தையா இருக்க முடியும்? ரிட்டையர்டு ஆபீசர் சிங்கராஜா பாகிஸ்தானுக்கு வந்த காரணத்தை மேஜர் கிட்ட சொல்றாரு. அவங்க நம்ம நாட்டோட குழந்தைய அவங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தேவதூதர்கள். மேஜர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. பஜ்ரங்கி, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன்னா நீ அல்லாவுடைய குழந்தை. ஓ, உன் நாட்டுக்கு மரியாதையோட போ. பல்லுவும் சிங்கராஜாவும் இந்தியா பார்டரை நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது, மாமு மாமு குழந்தையோட குரலை கேட்டுட்டு சிங்கராஜா திரும்பி பாக்குது. அந்த குரல் முன்னியோடதாக இருந்தது. மாமு மாமு முன்னி பேசுறத கேட்டுட்டு சிங்கராஜா ரொம்ப சந்தோஷமாயி அத அரவணைச்சுக்கிறாரு. அப்புறமா இந்தியா பார்டருக்குள்ள 2 பேருமா போகிறாங்க. அப்புறமா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற எல்லாரும் சிங்கராஜாவை ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. சிங்கராஜா காட்டுக்கு வந்ததும் எல்லா விலங்குகளும் ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி.